தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 27ஆம் தேதி அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை திரிகோணமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 28ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தரைக்காற்று எச்சரிக்கை 28ஆம் தேதி தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 29ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 30ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் உயர்ந்து 30ஆம் தேதி வரை காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் உயர்ந்து 28ஆம் தேதி காலை காற்றின் வேகம் மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்து 29ஆம் தேதி வரை மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 30ஆம் தேதி காலை காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து 29ஆம் தேதி மாலை வரை மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரபிக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி வரை தெற்கு கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் 7 19 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 18 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி 14 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் AWS, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், கடலூர் மாவட்டம் வடக்குத்து தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் AWS, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால், கடலூர் மாவட்டம் கடலூர் தலா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் AWS, சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை ARG தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன், திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி AWS தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் புழல், சென்னை மாவட்டம் பெருங்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி, சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், சென்னை மாவட்டம் அடையார், சென்னை மாவட்டம் ராயபுரம், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோவில் பொதுப்பணித்துறை தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் திருவிக நகர், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், சென்னை மாவட்டம் பெரம்பூர், சென்னை மாவட்டம் கடலூர் மாவட்டம் SRC குடிதாங்கி தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம், தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம், விழுப்புரம் மாவட்டம் பையனூர், செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம் ERG தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் KVK AWS, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், விழுப்புரம் மாவட்டம் அரசூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் முகலிவாக்கம், சென்னை மாவட்டம் அம்பத்தூர், அரியலூர் மாவட்டம் குருவாடி, கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு, கடலூர் மாவட்டம் தொழுதூர், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடநாடு, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணப்பூண்டி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது.
இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.